ஹலோ ஆல் வணக்கம். ஐபிஎல் ஃபைனல் வந்துருச்சு. 2 மாசத்து பஞ்சாயத்து முடிவுக்கு வரப்போகுது. கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச், டூ எக்ஸைட்டிங் டீம்ஸ், ரொம்ப அக்ரெசிவ் டீம்ஸ். ஸ்பீடாக வெல்கம் டு த ஷோ. ரிப்பீட் ஆஃப் Q1. இந்த மேட்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சென்னையில் நடக்குது, சேப்பாக்கில். இனிஷியல் தாட்ஸ் என்ன? ஆனஸ்டா சொல்லணும்னா ரெண்டு டீமுமே நீங்க ப்ரிவியூல கேட்ட போது சன்ரைசர்ஸும் என்ன சொன்னேன், கஷ்டப்பட்டு குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இஃப் தே பிளே தேர் காம்பினேஷன் ரைட். ஐ டிடன்ட் பிக் சன்ரைசர்ஸ் அஸ் a straight forward team to get into top 4. அதுக்கு நீங்க நெஞ்சியும் பிடிச்சீங்க. ஏன்னா நான் நெஞ்ச பிடிச்சேன். போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? டிராவிஸ் ஹெட் அப்புறம் கேப்டன் கமின்ஸ் மட்டும்தான். கன்சிஸ்டண்டா அபிஷேக் சர்மா ஓப்பனிங் இருக்கிறாங்க. பீடாக் போன வருஷம் வந்து அவர் மிடில் ஆர்டர்ல இறக்கி உட்கார வச்சாங்க 2 மேட்ச். அந்த கொடுமையெல்லாம் நடந்துச்சு. அதை தான் நான் சொல்றேன். இப்ப டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா கேப்டன் மோர் கான்பிடென்ட். போன தரையும் ஐடன் மார்க்ராமோட பர்ஃபார்மன்சஸ் பாத்தீங்கன்னா அந்த எஸ்ஏ லீக்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு, இல்லைன்னு சொல்லல. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு இஸ் பர்ஃபார்மன்சஸ் இஸ் ஓகே, நத்திங் எனப் டு எலாபரேட். இப்ப கமின்ஸும் நீங்க கேள்வி கேட்பீங்க, சரி இப்ப கமின்ஸ் எத்தனை மேட்ச் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு? எத்தனை மேட்ச் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு? அவர் கொடுத்த 20 கோடி நம்ம கமெண்ட் பண்ணது அவர் போலிங்க்கு தான். அவர் போலிங்கே நீங்க விட்டுருங்க, அவர் கேப்டன்சி பினாமினல். அப்படியும் கொஞ்சம் அப்படி இப்படி கஷ்டப்பட்டாங்க. இந்த மாதிரி அந்த ஒரு ஃபாரின் ஓவர்சீஸ் இல்லாட்டி இன்னும் வந்து அவங்க என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்களுக்கு மார்க்ராம திருப்பி கொண்டு வந்தாங்க, அதுவும் ஃபெயிலியரு. பட் கிரெடிட் ஹாஸ் டு பி கிவன் வேர் இட்ஸ் டியூ. இப்ப இந்த தடவை பாத்தீங்கன்னா இந்த கொஞ்சம் சூப்பர் சப்பை யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, அவ்வளவுதானே ஒழிய தே பீன் ஓவரால் வெரி வெரி வெல். அதனால தே டிசர்வ் டு பி தேர். கேகேஆர் பாத்தீங்கன்னா இந்த சுனில் நரேன் ஒரே ஒரு மூவ் தான். இது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்ல வியூவர்ஸ் ஒத்துக்கிறாங்களா எனக்கு தெரியாது. இப்ப லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் கேகேஆர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிஷன் யாரு? மிச்சேல் ஸ்டார்க். மிச்சேல் ஸ்டார்க் ஹஸ் கம் ஒன்லி இன்டு தி பிளே இன் தி குவாலிஃபையர். அது வரைக்கும் மிச்சேல் ஸ்டார்க் பெருசா மேட்ச் எதுவும் ஜெயிச்சு கொடுக்கல. அவங்க ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன பண்ணாங்கன்னா கெட்டிங் சுனில் நரேனின் அதோட பேட்டிங் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப இதாயிடுச்சு. அதுதான் சொல்றேன், டெப்த் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, பேட்டிங் டெப்த் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு நல்லாவே. how to maximize the resources. அப்புறம் அந்த ரெண்டு ஸ்பின் ட்வின் நம்ம முதல்ல இருந்தே ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம், எவன் இது பண்ண போறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு. இப்ப சன்ரைசர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஸ்பின்ன்றது பானையை தோண்டிங்கன்னா ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலி ஒரே ஒரு கடுகு மட்டும்தான் இருக்கு இந்த பானையில. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. அந்த கடுகை வச்சு உங்களுக்கு வந்து ஒரு ஊருக்கே சமைச்சு போட்டாங்கன்ற. தாளிச்சுட்டாங்க. ஆமா, அங்கதான் நிக்கிறான் வர்கீஸ், அங்கதான் நிக்கிறான் வர்கீஸ். சோ அப்படிங்கும்போது சன்ரைசர்ஸ் வந்து ஷியர் ரெசிலியன்ஸ் இன்டெலிஜென்ஸ்ல வந்திருக்காங்க. கேகேஆரும் பாத்தீங்கன்னா they know how to maximize the resources. அவங்களும் பாருங்க காம்பினேஷன் கடைசி வரைக்கும் சேஞ்சே பண்ணல. அவங்க ஒரே தியரி தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஸ்பின்னிங் பிச்னா மட்டும் அனுகுல் ராய், வைபவ் அரோரா வச்சுக்கிறாங்க பீடாக். அது மட்டும் தான் பண்றாங்க. ராணா ஃபிட்டா இல்லாட்டி ரகுவன்ஷி வச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான் வச்சுக்கிறாங்க. அவங்க உள்ள கோர் பேலன்ஸ் இப்ப இவங்க பாருங்க, மார்க்கோ யான்சன் ஆடினாங்க லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர். ஓகே, அதுக்கப்புறம் விஜயகாந்த் வியாஸ்காந்த், அதுக்கப்புறம் மாக்ரம். அப்படிங்கும்போது காம்பினேஷனு உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அவங்க என்ன பண்றாங்க, ரகுவன்ஷி ராணா சேம் லைக் டு லைக். அதே மாதிரி ஸ்பின் பிச்சுன்னா அனுகுல் ராய், ஃபாஸ்ட் போலிங் பிச்சுன்னா வைபவ் அரோரா. இனிஷியலா சூயாஸ் ட்ரை பண்ணாங்க, அப்புறம் சரியா எடுக்கலன்னு அப்படியே கன்சிஸ்டன்டா அவங்க டெம்ப்ளேட் அவங்க எடுத்துன்னு போனதுனால தே பீன் இன்வின்சிபிள். இப்ப இங்கேயும் பாருங்க நிறைய பேர் வந்து அதுதான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி என்னடா இது சென்னையிலன்னு. சென்னையில 181 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 159 பேட்டிங் செகண்ட். பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க. ஒன்னே ஒன்னு நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம், 2 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே வந்து 60 ரன்ல ஜெயிச்சாங்க. இஃப் யூ ரிமெம்பர் த லாஸ்ட் எபிசோட் சொன்னோம், நேத்து என்ன ஆச்சு, ஒரு 175ங்கிறது ஒரு ஓகே ஸ்கோர், 10 ரன் ஷாட். என்ன இவங்க போலிங் அட்டாக்கு இத வச்சுன்னு ஹேண்ட்ஸம் வின்னு. பவர் பிளேக்கு அப்புறம் அவங்களுக்கு சான்ஸே இல்லை, அந்த மாதிரி ஜெயிச்சுட்டாங்க. இப்ப வந்துட்டு பேஸ் பாலர்ஸோட எக்கானமி அன்டில் நவ் இஸ் 9.41, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 7.59. நேத்தே சொன்னோம் இந்த மாதிரி பவர் பிளேல அடிக்கணும்னு. ரெண்டு டீமும் நல்லா பண்ணாங்க. ராஜஸ்தான் 51 for 1, சன்ரைசர்ஸ் 67 for 3, 67 for 2 இருந்த பெட்டரா இருந்திருக்கும். இன்னொன்னு சொன்ன கேம் டிஃபைனிங் சிஎஸ் இதுல சேப்பாக்ல 7-10, 7-10ல ஆர்ஆர் 22 for 3, எஸ்ஆர்ஹெச் 32 for 1. கதை அங்கேயே உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாருங்க 10 ஓவர்ல 99 for 4 எஸ்ஆர்ஹெச். அதுக்கப்புறமும் they could only score 76 runs in the last 10 overs.
ட்ரெடிஷ்னல் பிச்சு. இவங்க பாருங்க 73 for 3 இருந்துட்டு 11 to 15 ஒன்னும் பண்ண முடியல. 29 for 3, 102 for 6. துருவஜூரல் ஏதோ புண்ணியம் கட்டிட்டு 37 லாஸ்ட் 5 ஓவர்ஸ் 139 for 7. ஒரு ஹேண்ட்ஸம் டிஃபீட். ஆர்ஆர் ஸ்பின்னர்ஸ், ஸ்டார் ஸ்டண்டர்ட் ஆர்ஆர் ஸ்பின்னர்ஸ் 8 overs 77 runs, நோ விக்கெட்ஸ். இவங்க பார்ட் டைம் ஸ்பின் வச்சு 9 overs 57 for 5. ஸோ இவங்களோட பிளேயிங் லெவல் இவங்க எப்படி போகணும்? இப்ப நிறைய பேர் எப்படி யோசிப்பாங்கன்னா, இப்ப நான் வந்துட்டு ஒரு குவாலிஃபையர் 2ல நான் மேட்ச் ஜெயிச்சிருக்கேன், பிளேயிங் லெவனை மாத்தாத, வின்னிங் காம்பினேஷன்ல கிரிக்கெட்ல எதுவுமே கிடையாது. ஆர்சஸ் ஃபோர்சஸ் போது என்ன பொறுத்த வரைக்கும், அதுக்கப்புறம் உங்களோட இதை கேட்பேன், நீங்க இதை ஒத்துக்கிறீங்களான்னு. என்னோட எஸ்ஆர்ஹெச் பிளேயிங் லெவன் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், ராகுல் திரிபாட்டி, நிதிஷ் ரெட்டி, ஹென்ரிக் கிளாசன், கிளென் பிலிப்ஸ், ஷாபாஸ் அகமது, வாஷிங்டன் சுந்தர், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், நட்ராஜன். சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பேட்டிங் பிரச்சனை வந்ததுன்னா வரக்கூடாது. அப்துல் சமாத் இம்பாக்ட் அப்படி இல்லைன்னா ஜெய்தேவ் உனத்கட் ஸ்லோ டெலிவரிஸ் வில் பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எஃபெக்டிவ் இயர். இப்ப இந்த தியரி பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, ஹெட், திரிபாட்டி, நிதிஷ் ரெட்டி, கிளாசன், கிளென் பிலிப்ஸ், ஷாபாஸ், வாஷிங்டன் சுந்தர், கமின்ஸ். இதுக்கு மேல என்னையா உங்க பேட்டிங் வேணும்? போலிங் பாருங்க, டி நட்ராஜன், புவி, கமின்ஸ், வாஷிங்டன் சுந்தர், ஷாபாஸ் அகமது, கிளென் பிலிப்ஸ், அபிஷேக் சர்மா விட்டுட்டேன், ஹெட்டாலையும் போட முடியும். இப்ப நான் சொல்றேன் இந்த பிளேயிங் லெவல்ல வந்து மார்க்ராம் அவுட், சமாத் அவுட், வாஷிங்டன் சுந்தர் இன்னு, கிளென் பிலிப்ஸ் இன்னு. இது கரெக்டே நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல பேடா ஐ வுட் கோ வித் தி சேம் பிளேயிங் லெவல் நீங்க நினைக்கிறீங்களா? உங்க எக்ஸ்பர்டீஸ். இது கரெக்ட் தான். ஒரே ஒரு கண்டிஷன், இவங்க வந்து திருப்பி கிளாஸனை வந்து பின்னாடி இறக்கக்கூடாது. நேற்று பண்ணது கரெக்ட். 2 விக்கெட் போனா irrespective ஆஃப் தி சிச்சுவேஷன் கிளாஸன் உள்ள வர மாதிரி இருந்தா இந்த பிளேயிங் லெவன் வில் மேக் தம் ஸ்ட்ராங்கர் தான் பீடா. இதனால வந்து டீம் வீக் ஆகாது. ஸோ ஐ வில் கோ வித் யூ. இன்னொன்னு நான் சொல்றேன், இதையும் நீங்க ஒத்துப்பீங்களா என்னன்னு தெரியல. அந்த சிச்சுவேஷன்ல சஹல் மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் எடுத்திருந்தால் இவங்களோட கதை கந்தலா இருக்கும். அதை அரெஸ்ட் பண்ணது கிளாசனோட கிளாஸ். அதுவும் வந்து ஒரு 3 6 அடிச்சாரு எஜுவேந்தர் சஹல. அது அநியாயமா அடிச்சாரு. அப்படியே அவரே சிரிச்சாரு எஜுவேந்தர் சஹல். கொஞ்சம் ஷார்ட்டா போட்டவர் ஒரு பேக் ஃபுட் பிக்கப் பிடிக்க, அதுக்கப்புறம் ஒரு பேக் ஃபுட் போய் ஒரு லாங் ஆஃப் மேல ஒரு 6. அஸ்வினியும் விக்கெட் கொடுக்காம ஆடினது கிளாசன் தான். திருப்பியும் கிளாசனை பதுக்கியிருந்தாங்க, காலியா இருக்கு. நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். அவங்க மிடில் ஓவர்ஸ்ல வந்து அனுகுல் ராயை கண்டிப்பா ஆடுவாங்க. 10 ஓவர் ஸ்பின் போடுவாங்க போது கிளாசன் ஷுட் நாட் பேட் எனி லெஸ் தேன் நம்பர் 5. நம்பர் 4 இறக்கி விடுவேன். நம்பர் 4 இறக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த நிதிஷ் ரெட்டி எல்லாம் அடிப்பாரு. நிதிஷ் ரெட்டி நல்லா ஆடுறாரு. சமாதோட பண்ணுவாங்களா தெரியாது. இப்ப இவங்களுக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது. குர்பாஸ் will open with Narain, followed by Venkatesh Iyer, Shreyas Iyer, Rana or Raghuvanshi. Based on the fitness, I expect Rana to play. Rinku Singh, Russell, Ramandeep Singh, Stark, Archit Rana, Varun CV. அந்த இம்பாக்ட்ஸ் வைபவ் வர பதில அனுகுல் ராய் கண்டிப்பா வருவாரு. ஏன்னா இந்த ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ், அதாவது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் தான் மோர் எக்கனாமிக்கல் தேன் ரிஸ்க் ஸ்பின்னர்ஸ். அதை நேற்றே நீங்க பாத்தீங்க. இப்ப ஜடேஜா இஸ் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் இயர்ங்கிறதுனால இதுதான் இவங்களோட காம்பினேஷன். இவங்க காம்பினேஷன்ல பாருங்க, குர்பாஸ், நரேன், வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயாஸ் ஐயர், ராணா, ரிங்கு, ரசல், ராமன்தீப், அனுகுல் ராய் கேன் ஆல்சோ பேட். போலிங் ஆப்ஷன் பாருங்க, வருண், அர்ஷித் ராணா, ஸ்டார்க்கு, ராமன்தீப்பாலையும் போட முடியும், ரசலாலையும் போட முடியும், நரேனு, வெங்கடேஷ் ஐயராலையும் போட முடியும். அதை தவிர அனுகுல் ராய் இருக்கும் போது this is going to be the right combination for them. இங்கே அந்த 6 ஓவர்ல அந்த 55 மினிமம் வரக்கூடிய டீம். குர்பாஸும் கண்ணில் கருப்பு துணி கட்டிட்டு தான் வருவாரு. நரேன் எப்படி ஆடுவார்னு எல்லாருக்கும் தெரியும். வெங்கடேஷ் ஐயர் அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடுறாரு. ஸ்ரேயஸ் ஐயர் ஒருத்தர் மட்டும் சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஆடுறாரு. அங்க நீங்க என்ன ஆனாலும் சரி, அபிஷேக் சர்மா இஸ் கோயிங் ஆஃப்டர் பால். அதுக்கப்புறம் ஹெட் வந்து சென்சிபிளா ஆடுறாரு. திரிபாட்டி பியூட்டிஃபுல்லா ஆடுறாரு. நிதிஷ் ரெட்டியும் நல்லா ஆடுறாரு போது பெருசா 2 டீமுக்கு எந்த எட்ஜும் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த டெப்த் டீம்னு பாத்தீங்கன்னா இட் ரிவால்வ்ஸ் லாட் அரௌண்ட் கிளாசன். கிளென் பிலிப்ஸ் ஆடுவாரான்னு தெரியாது. மார்க்ராம் ஆடினா அவங்க ரொம்ப ரஸ்டியா இருக்காரு. எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தெரியாது. ஷாபாஸ் கேன் பேட். வாஷிங்டன் சுந்தர் ஆடுவாங்களா தெரியாது. பட் ஹி கேன் பேட். கமின்ஸ் கேன் பேட். இங்கே பாத்தீங்கன்னா ஒரு பயப்படக்கூடிய ஒரு பினிஷர்ஸ் இங்க இருக்காங்க. தட் இஸ் ராணா கேன் is a very good player of spin. Rinku Singh, Russell, Ramandeep Singh, the Anukul Roy can also batன்றதுனால அந்த லேட் ஆர்டர் ஹிட்டிங் எட்ஜ் டெஃபினட்டா கேகேஆர் இருக்கு. ஸ்பின் எட்ஜுங் போது if you have Varun Chakravarti and Sunil Narain, instrumental for them to getting in where they are, supported by Anukul Roy.
அங்க பாத்தீங்கன்னா எல்லாம் பார்ட் டைம் போலர்ஸ். ஷாபாஸ் அஹமத் பார்ட் டைம்னு சொல்ல மாட்டேன், யூஸே பண்ணல. போன மேட்ச் தான் வந்து 4 ஓவர் போட்டிருக்காரு. அபிஷேக் சர்மா இஸ் பார்ட் டைம் போலர் பட் கேன் போல். அதுக்கப்புறம் கிளென் பிலிப்ஸ் ஆனா டெஃபினட்டா 2 ஓவர் ஏமாத்தி போட்டுருவாரு. வாஷிங்டன் சுந்தர் ஆல்சோ ஈவன் தென் தே காட் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஸ்பின் ஆப்ஷன் வந்துட்டு ஃப்ரண்ட் லைன் போலர்ஸ்ன்றதுனால கேகேஆர் இருக்கு. ஸோ கேகேஆர் வில் கோ வித் எட்ஜ் ஆஃப் 56-44. இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல இது ஆரஞ்சு ஆர்மியோட காலம், எனக்கு தெரிஞ்சு ஆரஞ்சு ஆர்மி ஜெயிக்கும்ன்றீங்களா? ஒத்துக்கிறேன் பீடா. என்ன நீங்க சொன்னதுல இன்னொரு பாயிண்ட்டும், நரேன் ஒரு பெரிய சேஞ்ச் அவங்களுக்கு. ஸ்ரேயாஸ் ஐயர் லாஸ்ட் இயர் அவங்க அவைலபிள் இல்லை. இந்த வாட்டி அவர் 350 ரன் தான் அடிச்சிருக்காரு. பட் நிறைய குரூஷியல் ரன்ஸ் அதுல, முக்கியமான சேசஸ், 2 விக்கெட் போனப்ப ரொம்ப சென்சிபிளா வின் பண்ணி கொடுத்தாரு. ஆர்சிபியோட பெங்களூர்ல போன மேட்ச் நிறைய வந்து ஸ்லைடை அரெஸ்ட் பண்ணி ஒரு கொலாப்ஸ் இல்லாம நல்லா விளையாடி இருக்காரு. சமன்லைக்கு ஒரு உதாரணத்துக்கு கேஎல் ராகுல் 550 ரன் 600 ரன்லாம் அவர் அடிக்கல. பட் 350 அடிச்சாலும் டீமுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ஏங்க ஏன் மூஞ்சில காரி துப்புனீங்க? தட் இஸ் வெரி குரூஷியல். கேகேஆர் ஐ திங்க் வில் கோ. நம்ம பேசும்போது நாமளும் சொன்னோம் அன்னைக்கு, கேகேஆர் பிளேயிங் லைக் சாம்பியன்ஷிப் வின்னிங் டீம் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஐ வில் ஸ்டில் கோ வித் தட் அண்ட் ஸ்டிக் வித் தட். ஐ எக்ஸ்பெக்ட் கேகேஆர் டு வின். ஆனால் எனக்கு தெரியல. ஓகே பீடா, இது ஆன் தட் நோட் ஃபேண்டசி பிக்ஸ். இல்ல தெரியல, ஏதோ மறைக்கிறீங்க, சொல்லுங்க. வியூவர்ஸ் வாண்ட் இல்ல மறைக்கல. எனக்கு சன்ரைசர்ஸ் குவாலிஃபை ஆகும் நீங்க சொன்னீங்க இவ்வளோன்னு சொல்லி. நான் ஃபாரினர்ஸ்லாம் நிறைய வனிந்து வசரங்க வந்திருந்தா எனக்கு தெரியாது என்ன ஆயிருக்கும்னு. கேட் அமங் த பீஜன்ஸ் தேவ் ரிசோர்சஸ் ஆஃப் த பிளண்டின்னு சொல்லுவாங்க. எல்லா ஆப்ஷனும் நிறைய வச்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் நெஞ்ச பிடிச்சேன். கரெக்டா யூஸ் பண்ணுவாங்களா? ஏன்னா போன தடவை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் எஸ்ஆர்ஹெச் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. போன தடவை வரலையா, இந்த தடவை நான் யோசிச்சேன். பட் இவ்வளவு தூரம் வந்து எஸ்ஆர்ஹெச்சும் ஜெயிச்சிருவாங்களான்னு எனக்கு வந்து பட் சொல்ல தெரியல. பட் நீங்க கொடுத்த எட்ஜ் ஐ வில் அக்ரி. கேகேஆர் ஹேஸ் தி எட்ஜ் கோயிங் இன்டு தி ஃபைனல். ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன? நீங்க அதாவது நான் வந்து எப்படி கொடுப்பேன்னா ஃபார்ம் கைட பார்த்துதான் கொடுப்பேன். அப்படியே ஆனஸ்ட் ஒப்பீனியன். கொஞ்சம் இந்த சிஎஸ்கே ஆர்சிபினா பாசம் இருக்கும், பாசம் இருந்தாலும் ஸ்டிக் ஆன் டு தி ஆனஸ்டி. கடைசியில அவங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்படுமே ஒழிய தட் இஸ் வேர் பீப்புள் லைக் வாட் யூ சே. நீங்க சும்மா நீங்க பிடிச்ச டீமுக்கு எடுத்து கொடுத்து இல்ல. ஸ்ரேயாஸ் ஐயரை பத்தி ஒரு ஒரு எக்ஸ்பர்டீஸ் கமெண்ட் ஒன்று கொடுத்தீங்க. நாட் ஓன்லி தட், சில சமயம் ஒரு 11 ஓவர் நல்ல ஸ்டார்ட் ரன் ரேட் வந்ததுன்னா he demotes himself to send ஆண்ட்ரி ரசல் ahead of the his own. அதுதான் டீம் பிளேயருக்கு அழகு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இருக்கு, யாருக்காவது இன்ஜுரி ஆனா எனக்கு உள்ள வரத்துக்கு சான்ஸ் இருக்கு, நான் முன்னாடி போறேன், ஒரு 30 ரன் இருக்கும்போது போயிட்டு ஒரு 17 ரன் நாட் அவுட் ஆகிறேன். அது எதையுமே அவர் யோசிக்காம இஸ் ஒன்லி பிளேட் ஃபார் த டீம். had he been thinking about anything else on his personal perspective, இந்த 350 இல்ல இன்னொரு 150 ரன் கூட அடிச்சிருப்பாரு. அவரே முன்னாடி வருது. சில சமயம் பாத்தீங்கன்னா ஒரு 70 ஃபார் நோலாஸ் ஒன்னு 1 டவுன் அவரே வந்துடலாம். யார் கேட்க முடியும்? ஸ்ரேயாஸ் ஐயர் இஸ் a very good player. 1 டவுன் அவரே வந்திருக்கலாம். அவர் எதுவுமே பண்ணாம இந்த மாதிரி டீம் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு இதுலயே பண்ணியிருக்காருன்றதுனால ஐ விஷ் ஹிம் வெல். இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஃபேண்டசி நேற்று பிச்சா பாத்துட்டு இட்ஸ் எக்ஸ்பெக்டட் டு பிஹேவ் த சேம் வேன்றதுனால திருப்பி நான் ஹெட்டுக்கு போறேன், திரிபாட்டிக்கு போறேன். நட்ராஜன் ஹஸ் பீன் போலிங் எக்ஸலன்ட்லி வெல். ஆனா நட்ராஜ் எடுப்பேன். நரேன் டபுள் டியூட்டி, அதே மாதிரி ரசலும் பாத்தீங்கன்னா டபுள் டியூட்டி. இப்ப அனுகுல் ராய் ஆடுவாருன்றதுனால ரசல் வில் பி த தேர்ட் சீமர். அவர் 2 ஓவர் போட சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் இஸ் கோயிங் டு கம் தேர். ரசலை நீங்க வந்துட்டு இந்த ஸ்பின்னர்ஸ் வச்சு நிறுத்த முடியுமா? ஐ டோன்ட் நோ. அதனால ரசலை எடுப்பேன். வருண் சக்கரவர்த்தி has been picking up 2 wickets every game. அவர் விட முடியாது. என்னோட 6 பிக் பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட், ராகுல் திரிபாட்டி, டி நட்ராஜன், சுனில் நரேன், ஆண்ட்ரி ரசல் அண்ட் வருண் சிவி. நீங்க இப்ப அபிஷேக் சர்மாவோட ஸ்டார்ட் பண்ணுங்க. அபிஷேக் சர்மாவோட மங்களகரமா ஸ்டார்ட் பண்றேன். அவர் 2 விக்கெட் எடுத்தாரு நேத்திக்கும். ரன் அடிக்காட்டியும் ரன்னும் அடிச்சாருன்னா ஐ எக்ஸ்பெக்ட் ஹிம் டு பவுல் இந்த ஃபைனல் ஆல்சோ. நீங்களும் ஒத்துக்கிறீங்க. அட்லீஸ்ட் ஒரு ஓவராவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபைனல்லையும். ஸோ அபிஷேக் சர்மா விட முடியாது. ஹென்ரிக் கிளாசன் கண்டிப்பா எடுத்தே ஆகணும் ஃபேண்டசியில. இந்த சைடு நீங்க நிதிஷ்குமார் ரெட்டி ஆல்ரவுண்டர் டபுள் டியூட்டி நீங்க சொல்ற மாதிரி. ஒரு 10 ரன் 15 ரன்னும் ஒரு கேட்ச் அந்த மாதிரி. ஸோ இந்த 3 பேர் இந்த சைடு. கேகேஆர் சைடு ஸ்ரேயாஸ் ஐயர் வண்டியா ஸ்ரேயாஸ் ஐயரை பத்தி பேசிட்டு அவரை ஃபேண்டசிக்கு எடுக்கலன்னா எப்படி? அதனால ஸ்ரேயாஸ் ஐயர் ஆல்சோ. வெங்கடேஷ் ஐயர் நீங்க எடுத்தீங்களா பீடா? இல்ல. ஸோ வெங்கடேஷ் ஐயர் ஆல்சோ ஐ வுட் ரெக்கமெண்ட். அவருமே வந்து ஒரு கன்சிஸ்டண்டா கிடைச்ச சான்ஸ் நல்லா ஆடி இருக்காரு. அன்பார்ச்சுனேட்லி இந்த இம்பாக்ட் பிளே எல்லாம் வந்ததுலேருந்து ஒரு பவுலிங் கிடைக்க மாட்டேங்குது. பட் ஸ்டில் ஹி ஹஸ் டன் வெல். இதெல்லாம் தான் என்னுடைய பிக்ஸ். அபிஷேக் சர்மா, கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, வெங்கடேஷ் ஐயர் அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ இந்த 5 என்னுடைய பிக். பீடா அனாலிசிஸ் கொடுத்தாச்சு, எடுத்து கொடுத்தா எட்ஜ், பிளேயிங் 11, ஃபேண்டசி எல்லாமே சொல்லியாச்சு. இந்த ஐபிஎல் கிராண்ட் ஃபைனல்ல உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? இதுல வந்துட்டு என்ன சொல்றது, எந்த டீம் தோத்தாலும் இப்ப நான் 3 ஃபைனல் பார்ட் ஆஃப் லூசிங் டீமோட வந்திருக்கேன்.
ஆர்சிபி 2009, ஆர்சிபி 2011, அதை விட வைத்திருச்சு அந்த புனே சூப்பர் ஜெயின்ஸ் ஒரு ரன்ல தோத்தோம் 2017. ஐ நோ ஹவு இட் பெயின்ஸ். நீங்க என்னதான் பண்ணிட்டு நீங்க இவ்வளவு தூரம் ஃபைனல்ஸ் வந்துட்டு அவ்வளவு இதா இருந்தாலும் இந்த ஃபைனல்ஸ்ல தோத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க போட்ட இவ்வளவு நாள் ஹார்ட் ஒர்க் எல்லாமே போயிடும். பிகாஸ் த அட்டென்ஷன் வில் பி ஒன்லி கிவன் டு த டீம் விச் இஸ் லிஃப்டிங் த ட்ராஃபி, ரன்னிங் அரவுண்ட் அண்ட் செலிப்ரேட்டிங். அதை நான் பார்த்திருக்கேன். அதே மாதிரி சாம்பியன்ஸ் லீக்லயும் பாத்தீங்கன்னா 2 தடவை என் டீம் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸ் போய் தோத்துருக்கு. அகெயின் ஆர்சிபி வித் மும்பை இந்தியன்ஸ். அதுக்கப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாடாவதியான டீம், ஒரு ஐ வேர்ல்டு லயன்ஸ்னு யார் ஒரு பிளேயராகவே கணிச்சு அந்த டீமை வச்சுட்டு சென்னை, மும்பை, டெல்லி எல்லாத்தையும் தூக்கிட்டு ஃபைனல்ஸ்ல போய் இந்த ஆஸ்திரேலியாவோட சிட்னி சிக்ஸஸோட தோத்தோம். ஸோ எனக்கு தெரியும் ஃபைனல்ஸ் எப்படி வலிக்கும்ன்றதுனால. ஸோ வி வில் நாட் விஷ் பேட் ஃபார் எனி டீம், ஒன்லி விஷ் குட் ஃபார் போத் டீம்ஸ். இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ நம்ம எட்ஜு கொடுத்துருக்கோம் ஒழிய உங்களுக்கே அந்த மனசுல இது வந்துச்சு, பாவம் எஸ்ஆர்ஹெச். அதுதான் சொல்றேன், ரெண்டுமே எக்ஸைட்டிங் டீம்ஸ். ஐ டோன்ட் மைண்ட் சன்ரைசர்ஸ் வின்னிங் ஆல்சோ, ஜாலியா தான் இருக்கும் அதுவும். அதனால வந்துட்டு நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம ஆனஸ்டா அந்த கண்டிஷன்ஸ், டீம் ஃபார்ம் கைடிங் காம்பினேஷனை பொறுத்து யாருக்கு எட்ஜ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். பட் we never prefer any team to win. We will really wish whichever team comes on top of the other when it comes to selecting the playing combination, employing the strategies and other things has to come good. But both the teams, whichever team even loses in the final, they can put their head up and say that well played. KKR also added very deep ஹெட் அப் அப்படி நீங்க சன்ரைசர்ஸ்க்கு குறியீடு சொல்றீங்களா? they are going to put their head up அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அப்படி இல்ல, யோசிச்சு பாருங்க. ஒரு டீம் கடைசி பொசிஷன் ஹேமரிங் வந்துட்டு ஃபைனல்ஸ் வந்துட்டாங்க. இன்னொரு டீமும் பாத்தீங்கன்னா 7th பிளேஸ் என்னவாதான் முடிச்சிட்டு வந்திருக்காங்க. they also didn't have a great season, they also had a okay season. அவங்க டாமினேட் பண்ணி முன்னாடியே ரிஃப்ளெக்ட் பண்ணோம். 3 மேட்ச் தான் தோத்துருக்காங்க. அந்த 3 மேட்ச்ல எப்படி only against CSK in Chennai they were outplayed when the batting didn't fire. இன்னொன்னு ரெக்கார்ட் சேஸ் பை PBK's 261, இன்னொன்னு ஜோஸ் பட்லர் ஜெயிக்கவே முடியாத மேட்ச் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. இப்போ இது குவாலிஃபயர்ஸ்ல 13.4 overs சேம் ஆப்போனன்ட் they have just steamrolled. அப்படிங்கும்போது KKR has played even more better cricket and lot of people will be putting their money on it, but it all boils down to one day. இத்தனை நாள் என்ன பண்ணிருக்கீங்கன்றது கணக்கு கிடையாது. கடைசியில எப்படி இந்த 10 மீட்டர் ஓடுறீங்கன்றது இம்பார்ட்டன்ட். ஸோ we wish both the teams all the very best and see who comes out with trophy. We will come back and do a review one last time for IPL 2024. அதுக்கப்புறமும் இருக்கு, சொல்லிருங்க வியூவர்ஸ். இதோட நம்ம போயிட போறோம்னு நினைச்சுக்க போறாங்க. அடுத்த நாள்ல இருந்து உங்களுக்கு வேர்ல்ட் கப் டீம்ஸ் 2 டீம் ஆல்ரெடி பண்ணிருக்கோம், தட் இஸ் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இந்தியா. அதுக்கப்புறம் சீரீஸ் ஆஃப் ஆல் த டீம். இந்தியா திரும்பி பண்ணுங்கன்னு கேக்குறாங்க நிறைய பேர், நேர் விருப்பம். திருப்பி பண்ணிடலாம். ஏன்னா டு பி ஆனஸ்ட் வித் யூ, நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா சஹல் வேற மாதிரி இருந்தாரு, சிவம் தூபே வேற மாதிரி இருந்தாரு, யசஸ்வி ஜெய்ஸ்வால் சஞ்சு சாம்சன் வேற மாதிரி இருந்தாரு, சஞ்சு சாம்சன் வேற மாதிரி இருந்தாரு. இப்ப எல்லாம் வேற மாதிரி இருக்காங்கன்றதுனால அது வேற வாயி, இது நார வாயி. இந்த கண்டிஷன்ஸ்ல என்ன பண்ணணும், எந்த பிளேயிங்ல விளையாடணும். come back again with India as you rightly said according to the request by the viewers, until we come back for one more episode of IPL final preview to entertain you. Thanks a lot and bye bye.